விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தம்பதியினர் வீடு இழந்து தவிக்கும் தங்களுக்கு வீடு வழங்க கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். அனுமந்தை கிராமத்தில் உள்ள நாராயணசாமி பார்வதியினருக்கு சொந்தமான கூரை வீட்டின் முன்பக்க சுவர் இடிந்து விழுந்த நிலையில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக வீட்டின் மற்ற சுவர்களும் இடிந்து விழுந்துள்ளது. இடிந்து விழுந்த தனது வீட்டிற்கு இழப்பீடு வழங்க வழிவகை செய்யுமாறு கிராம நிர்வாக அலுவலரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அவர் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட தம்பதியினர் மரக்காணம் வட்டாட்சியரை சந்தித்து தங்களுக்கு இலவச வீடு வழங்க வழிவகை செய்ய வேண்டும், தங்களை தரைக்குறைவாக பேசிய கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அது ஊடு ஊந்து போயிடுச்சு, மஞ்சள் ஊரு வச்சு கட்டிருந்தான். வீடு ஊந்து போயிடுச்சு, போன ஐட்டம் ஊந்து போயிடுச்சு. ஊடு ஒரு 10 சவுறு ஊந்து போயிடுச்சுன்னு அவர் வியோ காலில் சொன்னதுக்கு வந்து பார்த்துட்டு போனாரா பார்த்தா, என்னன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு காசு போட்டுக்கிறோம் அப்படின்னாரு. எங்களுக்கு காசு போடலை, காசு நாங்கள் வாங்கலை. இந்த பயணம் பூரா சவுரும் ஊந்து போயிடுச்சு, எல்லாம் ஊந்து போயிடுச்சு. பசங்களை வச்சுக்கின்னு அந்த கொச்சியில் தான் அப்படியே இருக்கிறோம். நீங்கள் தான் ஐயா நீங்கள் முடிவு எடுக்கணும். அதெல்லாம் அவர் வியோ பார்த்துட்டு இந்த மாதிரி வீடு ஊந்து போயிடுச்சு, திருப்பி சுற்றி ஊந்து போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் உங்களுக்கு அப்பப்போ விழுவோம், அப்பப்போ நாங்கள் பணம் கொடுக்குறோமா, நாங்கள் பணம் கொடுப்போன்னு தான் நீங்கள் வீடு கட்டக்குறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி மற்ற பேசிட்டு போனாங்க அவர் எங்களை. ஐயா நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு